ஆண்டவருக்கே அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் மட்டும் உயர்த்தப்படுவாராக. ஹல்லேலூயா. உற்சாகமா நல்லா கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கொஞ்சம் கூட மானிட்டர் சவுண்ட் வச்சுட்டிங்கன்னா நல்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதித்தது உங்கள் மத்தியில் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். ஆமென். உங்களுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஞாபகம் வரும்போது நாங்கள் நினைத்து ஜெபிக்க கர்த்தருக்குள்ளே ஆமென் தீர்மானத்தை சொல்லுகிறேன். அல்லேலூயா. அன்பான தகப்பனார், தாயார், கனத்துக்குரிய கர்த்தருடைய ஊழியர் குடும்பம், சபை மக்கள் அனைவருக்கும் இயேசுவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் என்று. ஆமென். அநேகருக்கு சுகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். அநேகரை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். இந்த காலவேளையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த காலையில் ஒரு தம்பி என்கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் எப்படி ஊழியத்துக்கு வந்தீங்க அப்படின்னெல்லாம். ஆகவே ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் செய்திக்கு நேராக கடந்து வர விரும்புகிறேன். எனக்கு நல்ல ஆவிக்குரிய பெற்றோரை கர்த்தர் தந்தார். ஜெபிக்கிற ஒரு தாய், ஜெபிக்கிற ஒரு தகப்பன், அவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். என்னுடைய தகப்பனார் ஆமென் 3 ஆண்டுகளுக்கு முன்பதாக கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார்கள். தாயார் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஜெபங்கள், அவங்களுடைய தியாகம்தான் ஆமென் என்னை ஒரு ஊழியக்காரனாக மாற்றினது என்று சொன்னால் அது மிகையாகாது. அல்லேலூயா. ஜெபிக்கிற தாய்மார்கள் இருப்பீங்கன்னா அவங்களுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு குடும்பத்தினுடைய விளக்கு தாய் தான். ஒரு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம் தாய் என்று சொன்னாலும் கண்ணீரில் ஜெபிக்கிற, முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற, பிள்ளைகளுக்காய் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற தாய்மார்கள். இந்த சபைக்கு ஆசீர்வாதம் ஜெபிக்கிற தாய்மார்கள். அல்லேலூயா. ஆமென். நம்ம நிறைய தீர்க்கதரிசிகளை நாடி போவோம். ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் சொல்லும்போது ஆமென் நமக்கு நல்ல தீர்க்கதரிசி யாருன்னு கேட்டால் நம்முடைய தகப்பனும் தாயும். ஆமென். ஒரு வீட்டினுடைய ஆசாரியன் யார் என்று கேட்டால் தகப்பன் தான். அந்த தகப்பனுக்கு வீட்டை குறித்த ஒரு தரிசனம், பிள்ளைகளை குறித்த ஒரு தரிசனம் இருக்கும் என்றால் அந்த வீடு கட்டப்படும். ஆமென். எனக்கு ஊழியத்தை குறித்த அழைப்பு ஆண்டவர் பல தேவ மனுஷர்கள் மூலமாய் தந்தார். வசனத்தின் மூலமாய் பேசினார். என்னுடைய தகப்பனார் என்னை ஒரு பெரிய இன்ஜினியராக மாற்றணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ஆனால் கர்த்தர் என்னோடு பேசினார். உன்னுடைய நினைவுகள் அல்ல என்னுடைய நினைவுகள், உன்னுடைய வழிகள் அல்ல என்னுடைய வழிகள். பூமிக்கு வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே என்னுடைய நினைவுகளும் என்னுடைய வழிகளும் உயர்ந்தது அப்படிங்கிற சத்தத்தை கர்த்தர் கேட்க பண்ணினார். அல்லேலூயா. வசனங்களை குறித்து நான் தியானித்து கொண்டிருக்கிற போது ஒரு நாள் குடும்ப ஜெபத்தில் ஆமென் எல்லாம் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். என்னுடைய தகப்பனார் ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது அவர் சொன்ன அநேக வார்த்தைகள் என்னை தொட்டது. அது எனக்கு குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாக இருந்தது. ஆமென். அப்படின்னா பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லணும். ஒரு ஆள் கூட ஆமென் சொல்லலை. இல்லை சொன்னேன். நான் சொன்ன பேசுகிற தமிழ் உங்களுக்கு புரிஞ்சுதா? பெற்றோர்கள் தீர்க்க தரிசனம் கேட்கறதுக்காக ஓடி நடக்கக்கூடாது. ஆமென். கண்ட மன்னிக்கவும் வர்றவங்க போகிறவங்கள்ட்ட எல்லாம் தலையை கொடுத்துட்டு என்ன குறித்த வெளிப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு நடக்கூடாது. நம்மை குறித்த வெளிப்பாடு நமக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். ஜெபிக்கிற ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஆமென் நம்மை குறித்த வெளிப்பாடை, நம்முடைய பிள்ளைகளை குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்த வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். ஆமென். சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் தூர இடங்கள் ஹாஸ்டல்கள் படிப்பாங்க. அவங்க ஒரு தவறு பண்ணால் கூட கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சீலோவில் ஆலயத்தில் வளர்க்கப்பட்டான். அந்த ஆலயத்தில் ஒப்புனி பினகாஸ் என்று சொல்லுகிறவர்கள் ரொம்ப சீர்கெட்டவங்க கூட வளருகிறவன் பத்திரமாக இருந்தான். காரணம் ஜெபிக்கிற ஒரு தாய். ஜெபிக்கிற ஒரு தாயினுடைய ஜெபம் இருக்குமானால் அது பிள்ளைகளை சூழ கோட்டையாக இருக்கும். ஒரு அந்தகார வல்லமையும் தொடுவது இல்லை. ஆமென்.
அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே 1992 வருடம் முழு நேரமாய் கர்த்தருடைய ஊழியத்திற்காக காலெடுத்து வைத்தேன். நான் கர்த்தரோடு கூட ஒரு சின்ன உடன்படிக்கை பண்ணினேன். என்னை கர்த்தர் ஒரு ஃபுட்பால் மைதானத்தில் வைத்து என்னை சந்தித்தார். ஒரு ராத்திரி வேளையில் தேவன் சந்தித்த நாளிலே ஆண்டவரிடத்தில் ஒரு சின்ன தீர்மானம், ஆண்டவரே யாரிடத்துலையும் கை நீட்டி பிழைக்கக்கூடாது, ஆண்டவரே யார்ட்டையும் நான் கையேந்திடக்கூடாது, உம்முடைய ஊழியத்தை செய்யும்படி நான் அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய தகப்பனாருடைய வாஞ்சை ஆசை என்னை ஒரு இன்ஜினியராக மாற்றணும்னு. ஒரு இன்ஜினியராக நான் மாறினா ஒருவேளை கை நிறைய நான் சம்பாதிக்கலாம், பணம் வாங்கலாம், அது வச்சு ஊழியத்தை கட்டலாம். இன்னைக்கு நான் முழு நேரமாக என்னுடைய ஊழியத்துக்கு வந்தால் என்னுடைய தேவைக்காக என்ன செய்வேன்? ஆகவே ஆண்டவரே நான் யாரிடத்திலும் கையேந்த மாட்டேன், என்னுடைய தேவைகளை நீர் சந்திக்கணும். ஒரு சின்ன வார்த்தை சொன்னேன், நான் ஒரு இன்ஜினியராக இருந்தால் எப்படி இருப்பனோ அதை விட மேன்மையாக நடத்த வேண்டும். இன்றைக்கு இந்த பரிசுத்த வேத புத்தகத்தை கையில் உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா இருதயத்தில் மார்போடு கூட அணைத்து கொண்டு சொல்ல முடியும். ஆமென். கடந்த 32-33 ஆண்டுகளில் நான் பல நேரத்தில் உண்மையற்றவனாக இருந்திருக்கிறேன். ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனையோ இன்ஜினியர்கள், எத்தனையோ டாக்டர்கள், எத்தனையோ ஆமென் உயர் அதிகாரிகள், மந்திரிகள், ஆமென் தேச தலைவர்கள் எனக்கு முன்பாக முழங்கால் போட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜெபிக்கக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் தந்தார். எத்தனையோ தேசங்களுக்குள்ள கர்த்தர் கொண்டு போனார். எத்தனையோ மகிமையான காரியத்தை கர்த்தர் செய்தார். அவன் கர்த்தருடைய வேதத்தை இருதயத்தில் அணைத்து கொண்டு சொல்ல முடியும், கர்த்தருக்காக நிற்கிற ஒருவரையும் அவர் கைவிடுவது இல்லை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? என் ஆண்டவர் சர்வ வல்லமையுடையவர். அல்லேலூயா. எனக்கு நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு மனைவி ஆண்டவர் தந்தார். ஆமென். கர்த்தருக்காய் வாழுகிற 2 பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். மூத்த மகன் ஆமென் ட்ரிவாண்ட்ரத்தில் டெக்னோ பார்க்கில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை செய்கிறான். இருந்தாலும் எல்லா சனி ஞாயிறும் அந்த ஊழியத்தில் உதவியாக இருக்கிறான். 2வது மகன் அவன் காருண்யாவில் 3ஆம் ஆண்டு முடித்து அவனும் ஊழியத்துக்காக அவன் வருவதற்கு பிரயாசப்படுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உலகத்தின் பல பகுதிகளில் கர்த்தர் ஊழியங்களில் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். மலையாளத்தில் ஹார்வெஸ்ட் டிவியில் எல்லா செவ்வாய்க்கிழமையும் காலையில் 7:30 8 மணி வரைக்கும் செய்தி கொடுக்க பல வருடங்களாக கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். அநேக ஆயிரங்களை அந்த செய்தி மூலமாய் கர்த்தர் சந்தித்து வருகிறார். அல்லேலூயா. இந்த நாகர்கோவில் ஏரியாவில் காஸ்பல் டிவியில் எல்லா வியாழன் வெள்ளி தினங்களில் இரவு 8:30 முதல் 9 மணி வரைக்கும் செய்திகள் ஒளிபரப்பப்படுகிறது. பல சேனலில் போடுறாங்க. ஆனாலும் அல்லேலூயா கர்த்தர் நடத்துகிறார். எப்போதாவது உங்களுக்கு ஞாபகம் வருமானால் எங்களுக்காக, குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். இன்று ராத்திரி நாளைக்கு பகல் எல்லாம் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்பது என்னுடைய வாஞ்சை தான். ஆனால் கர்த்தர் தந்த சில ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை நம்மளை காணாட்டா வெறுமையாக போகிற ஆட்கள் உண்டு. பாஸ்டர் இல்லையே அப்படின்னு. இல்லாட்டாலும் ஆராதனை நடத்தக்கூடிய அளவுக்கு ஆட்களை கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன். இருந்தாலும் ஆமென் கூடுமானவரை ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய சபைகளில் இருக்க நான் பிரயாசப்படுறதுனால இந்த நாட்களில் அதிகமாக ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் கொடுக்கறது இல்லை. வெளிநாட்டுக்கு போனால் கூட திங்கள் போயிட்டு சனிக்கிழமை வந்துடுறேன். ஆமென். ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலவேளையில் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். உங்களுக்கான ஒரு மகிமையான வார்த்தையை, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய வார்த்தையை, உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்பக்கூடிய ஒரு மகிமையான செய்தியை கர்த்தர் தந்திருக்கிறார். 2 கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி ஒரு நிமிஷம் நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய மகிமை நிரப்பட்டும். எல்லா கரங்களும் உயர்த்தி முடியுமானால் அந்நிய பாஷைகளில் ஹல்லேலூயா வாய்களை திறந்து சத்தத்தை உயர்த்தி கர்த்தரை துதிக்க ஆரம்பிக்கலாம். ஆண்டவர் போர் அடிக்கிறதற்கு ஒரு ஆயுதமாய் மாற்றுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரத்தை உயர்த்துங்க. கரம் உயர்த்துவது ஒரு ரகசியம். ஆமென். அமலேக்கின் வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். அமலேக்கின் சக்திகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். இந்த ஊழியத்துக்கு எதிராய் கடந்த 10 ஆண்டுகளாய் போராடி கொண்டிருக்கிற ஆமென் பலவானுடைய கிரியை கர்த்தர் உடைத்தெறிகிறார். ஓ ரீமஹத்துனியான அஷ்கலகதரதனமனா
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 10 ஆண்டுகளாக ஹல்லேலூயா, 2015 வருடத்திலிருந்து 2015 வருடத்தில் இருந்து இந்த ஊழியத்தின் மேலே போராடி கொண்டிருந்த ஹல்லேலூயா துரைத்தனங்களை, அதிகாரங்களை, விக்கிரகத்தின் ஆவிகளை, சபிக்கப்பட்ட ஆவிகளை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். அதை கர்த்தர் உடைத்து எறிகிறார். அதை கர்த்தர் உடைத்து எறிகிறார். அதை கர்த்தர் உடைத்து எறிகிறார். அதை கர்த்தர் உடைத்து எறிகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பலிபீடத்திலே அக்கினி பற்றி எரிய ஆரம்பிக்கிறது. பலிபீடத்திலே தேவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. ஓ ரபா ஷியக்கரதனமர, சுடர்களாய் பிரகாசிக்கிற சிலரை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. போராடி ஜெபிக்கிற சிலரை இந்த ஆலயத்தில் கர்த்தர் எழுப்ப போகிறார். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இந்த நல்ல பிதாவே, உடைய பாதபீடத்தில் வருகிற அப்படியே கரங்களை வீசி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். எஸ் தேவ பிரசன்னத்திற்காக நன்றி. ஹல்லேலூயா. கரங்களை கீழே போடுங்க. நான் ஜெபிப்பதற்கு முன்பதாக ஒரு சிலருக்காக ஜெபிக்க என்னுடைய ஆவியிலே நான் ஏவப்படுகிறேன். இந்த வலது புறத்தில் முதுகு பகுதியில் வலியோடு இருக்கிற நபரை கர்த்தர் சுகமாக்குகிறார். வலது புறத்தில் முதுகு பகுதியில், அந்த தோல் பகுதியில் ஒரு வலி பல நாட்களாய் அதனால் பாரப்படுகிறீங்க. அது கரத்தில் இருக்கிறது. அந்த வலி இந்த தலையினுடைய பகுதிகளில் இருக்கிறது. அப்படிப்பட்ட நபரை கர்த்தர் சுகமாக்குகிறார். கரத்தை வியத்துங்க. உங்களுக்கு அதை ஜெபிக்க போகிறேன். நிறைய பேர் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். முன்பாக வாங்க. தயவுசெய்து கரம் உயர்த்தினவங்க முன்பாக வாங்க. இயேசு இன்னைக்கு உங்களை தொடுவாராக. ஹல்லேலூயா. நான் சொன்னது உங்களுக்கு புரியுதா? இடது பக்கத்தில் வலி உள்ள ஒரு ஆள் இருக்கிறீங்க. வலது புறத்தில் இந்த பகுதி ஃபுல்லாக வலியோடு கூட இருக்கிற நபர் இருக்கிறீங்க. அவங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கரம் உயர்த்தினவங்க முன்பாக வாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பேன். 3-4 பேர் கையை வைத்தினீங்க. ஹல்லேலூயா. ஒரு ஆள் தான் வருது. கரம் உயர்த்தினவங்க முன்பால வாங்க. அம்மா முன்னால் வந்துருங்கம்மா. எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் லார்ட். கை வைத்தின அந்த அம்மா முன்னால் வர சொல்லுங்களேன். ஆமாம், நீங்கள் தான். வலி இருக்கா? அவங்களுக்கு வலி இருக்குன்னு வாங்க. வலி இல்லாதவங்க வர வேண்டாம். ஹல்லேலூயா. எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஹல்லேலூயா. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால இவங்கள் சரீரத்தின் மேலே போராடுகிற அந்த பலகீனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. நாடி நரம்புகளை கட்டி வைத்து சரீரத்தை ஏதோ ஒரு சங்கிலியால கட்டி வைத்தது போல சரீரத்தின் மேலே இருந்து போராடி கொண்டிருக்கிற இருளின் அதிகாரங்கள் இயேசுவின் நாமத்தினால கட்டப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருவார். இழந்து போனதை கர்த்தர் திரும்ப தருவார். கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை, கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இந்த சரீரத்தில் இறங்கி வருகிறது. இந்த சரீரத்தில் இறங்கி வருகிறது. இந்த சரீரத்தில் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறது. ரிசீவ், ரிசீவ், ரிசீவ். ஓ ராபாக்கரா தலா ரீபா ஹந்தரா தியாலரதனமரா ஓ ரியாக்கர சந்துலியரதனமரா. எஸ், எஸ். தடைகளை கர்த்தர் உடைத்து போடுகிறார். ஒரு நதி உனக்குள்ளே புறப்பட்டு வரும். ஓ, அந்த நதிக்குள்ளே இறங்கணும். அந்த நதிக்குள்ளே இறங்கணும். நதிக்குள்ளே இறங்கணும். நதிக்குள்ளே இறங்கணும். நதிக்குள்ளே இறங்கணும். நதிக்குள்ளே இறங்கினாதான் சில ஆழமான முத்துக்களை பெற்றுக்கொள்ள முடியும். ரிசீவ், ரிசீவ் the name of Jesus. ஓ ராகாபாலா ரியாலரதனமரா. ஹல்லேலூயா. போராடி கொண்டிருக்கிற பிசாசின் கிரியைகள், ஹல்லேலூயா, பாரம்பரியமாய் ஆராதித்த சில விக்கிரகத்தின் கட்டுகளை கர்த்தர் இன்னைக்கு உடைத்தெறிகிறார், உடைத்தெறிகிறார். கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரட்டும். பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே தொடுங்கப்பா, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. ரீகா பாபா பாபா பாபா. தாயாரி மேல கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும். எஸ். 2 தடவை மரணத்தை முகமுகமாய் சந்தித்து இனி ஒரு காலம் ஜீவனோடு எழுந்திருக்க முடியாது என்று சொல்லி சிலர் சொன்ன செய்தி என் காதல கேட்கிறது. மரித்து போனாங்க, சவப்பெட்டியில வைத்துதான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி சில காத்திருந்த காலகட்டத்தில் கர்த்தர் ஜீவனை கிருபையாக தந்தார். இன்னைக்கு எழும்பி பிரகாசி, உன்னுடைய ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உண்மையில உதித்தது. ஆண்டவரே, இந்த தாயாரை கர்த்தர் தொடுங்கப்பா. வல்லமை உங்க மேல இறங்கட்டு. வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. கட்டுகள் உடைவதாக.
கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை துதிங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்றார், இன்று கண்ட ஈட்டியனை நீ காண்பதில்லை, ஒரு பூரண சுகத்தை, ஒரு பூரண விடுதலை கர்த்தர் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, 2 கரங்களை உயர்த்தி பாருங்க. ஆமா, நீங்க வரும்போது இந்த வலி இப்பொழுது இருக்க, நல்ல கையை வைத்துங்க, நல்ல கையை வைத்துங்க. எஸ் எஸ் எஸ், விசுவாசத்தோடு எது செய்ய முடியாமல் இருந்ததோ அதை செஞ்சு பாருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருகிறார். ஆமென். அந்த கரங்களை உயர்த்துங்க. 2 கையை உயர்த்தி கர்த்தரை துதியுங்கள். எஸ் எஸ் லார்ட். ஆண்டவரே, நீ தொட்டதற்காய் நன்றி. சபை ஒருமித்து நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. சரி, உங்க இடங்களுக்கு போங்க. கர்த்தர் உங்களை தொடுகிறார். ஆண்டவரே, இந்த கால வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. உடைய வார்த்தை எங்களுக்கு விளங்க பண்ணுங்கப்பா. உடைய சத்தம் எங்களுக்குள்ள துவனிக்கட்டும். ஆவியானவர் கிரியை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒன்று ஜெபம். ஆமென். ஜெபத்திலும் வல்லமையான ஜெபம் எது என்று கேட்டால் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற ஜெபம். ஆமென். கவனிக்கிறீங்களா? நேரம் முழங்கால் நிற்க முடிந்தால் நல்ல முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணீங்கன்னா அது பிசாசின் கிரைகளை அழிக்கிற வல்லமையான ஜெபம். அதை விட அடுத்த ஒரு படிக்கு நீங்க போகணும்னா நல்ல முழங்கால் படிக்கிட்டு 2 கரங்களை உயர்த்தி ஜெபித்தால் அது இனியும் வல்லமையானது. ஹல்லேலூயா. இதையும் தாண்டி மகிமையான ஜெபம் என்று சொல்லுவது உபவாச ஜெபம். என்ன ஜெபம்? உபவாச ஜெபம். உபவாசம் ஆமென் பிளஸ் ஜெபம். உபவாசம் பிளஸ் ஜெபம். சிலர் சாப்பிடாம இருப்பாங்க, ஆனா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இல்ல, உபவாசம் என்று சொன்னால் தேவனோடு தனித்து வாசம் செய்வது. சொல்லுங்க, தேவனோடு தனித்து வாசம் சொல்வது. அக்கறைப்படுத்த வேண்டிய எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்தி, ஆமென். உபவாசம் இருக்கிறவங்க பலனை தேவனிடத்துல கேட்கணும். சுகர் இருந்தாலும் உபவாசம் இருக்கலாம். ஆண்டவரே, இப்படி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண போறேன், எனக்கு சரீரத்துல பலனை தாங்க ஆண்டவரே, சாப்பிடாம என்னால இருந்து பழக்கம் இல்லை, எனக்கு நீர் உதவி செய்யணும்னு கேட்டா கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. சரீர பலகீனமா இருக்கு, ஆனாலும் நான் உபவாசம் இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொண்டு ஜெபிக்கணும். உபவாச ஜெபம். அதுல தண்ணி குடிக்காம உபவாசம் இருந்தோம்னா அதை விட வல்லமையானது. ஹல்லேலூயா. 1 நேரம் 2 நேரம் 3 நேரம் அப்படின்னு நமக்கு இருக்க முடியும். ஹல்லேலூயா. இருந்து ஜெபம் பண்ணினால் அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதுல உபவாச ஜெபத்தினால் உண்டாகிற முதல் நன்மை என்னன்னு கேட்டா, நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது. நம்முடைய வார்த்தையில தவறுகிறோம், நம்முடைய நடக்கைகளை தவறுகிறோம், நம்முடைய பேச்சு அவன் தவறுகிறது, நம்முடைய சிந்தனை மண்டலங்கள்ல நிறைய குழப்பமான சிந்தைகள், பாவ சிந்தைகள் வருகிறது, மாம்ச இச்சைகள் வருகிறது. ஹல்லேலூயா. பழைய பாட்டுல பாத்தீங்கன்னா ஆபிரகாம் குறிக்கப்பட்ட சில பிரச்சனையில விழுந்தார். அதே பிரச்சனையில ஈசாக்கு விழுந்தார். அதே பிரச்சனையில யாக்கோபு விழுந்தார். ஆமென். நான் சொல்றவங்களுக்கு புரியுதா? ஆமென். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேரும் ஒரே பிரச்சனையில விழுந்திருக்கிறாங்க. நான் சொல்றது கவனித்தீங்கன்னா புரியும். ஆபிரகாமுடைய காலத்துல பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்துக்கு தப்பும்படி ஆபிரகாம் எகிப்துக்கு போனார். ஈசாக்குடைய காலத்துல பஞ்சம் வந்தது, அவர் எகிப்துக்கு போக தீர்மானித்தார், கர்த்தர் தடுத்தார். யாக்கோபுடைய காலத்துல பஞ்சம் வந்தது, எகிப்துக்கு போனார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் மனைவியை சகோதரி என்று பொய் சொன்னார். ஈசாக்கு மனைவியை சகோதரி என்று பொய் சொன்னார். யாக்கோபுடைய சரித்திரத்தை சொல்ல வேண்டாமே, அவன் எத்தனை சொன்ன மாதிரி அவனுடைய வாழ்க்கை பொய்யும் பொய்க்கு பிதாவுமாக நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. 3 ஆபிரகாம் இச்சைகளை விழுந்தார். அப்படின்னா ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு சாராள் மட்டும் மனைவி கிடையாது, ஆகார், கேத்தூராள், இப்படி மனைவிமார்கள். நீங்க கேட்கலாம், ஈசாக்கு அப்படி விழலையே. ஈசாக்குக்கு அவன் பெண் இச்சை இல்லாட்டாலும் மாம்ச இச்சை இருந்தது. அந்த இச்சை போஜன பிரியனாக இருந்தான்.
ஆமென். அந்த சாப்பாட்டுல தான் ஆமென் யாக்கோபு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நீ யாக்கோபுடைய வாழ்க்கையிலையும் அதே பிரச்சனை இருந்தது, இச்சை. இனி இந்த 3 பேர் வாழ்க்கையிலையும் அந்த காமனான ஒரு குறைபாடு. ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராள் மலடியாக இருந்தாள். ஈசாக்குடைய மனைவி ஆகிய ரெபெக்காள் மலடியாக இருந்தாள். யாக்கோபனுடைய மனைவி ஆகிய ராகேல் மலடியாக இருந்தாள். அல்லேலூயா. இதெல்லாம் ஏன் நடந்தது என்றால் தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போனபடினால. ஆனால் இத்தனை காரியத்தையும் ஜெயித்த ஒரு மகன் அவர்களுக்கு இருந்தான். அவங்க சந்ததியில இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாத ஒரு மகன் இருந்தான். அவன் பேர் தான் யோசேப்பு. யோசேப்பு பஞ்சம் பிழைக்க எகிப்துக்கு போகல, பஞ்சத்துல இருந்தவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறவனாய் மாறினான். யோசேப்புடைய வாழ்க்கையில இச்சை என்கிற பாவம் மேற்கொள்ள வந்தது, அவன் அதை ஜெயிக்கிறவனாக இருந்தான். யோசேப்புடைய மனைவி மலடியாக இருக்கவில்லை, யோசேப்பு பொய் பேசுகிறவனாக இருக்கவில்லை. இத்தனையும் ஜெயிக்க காரணம் என்னவென்றால் அவனுக்குள்ள பரிசுத்த வாழ்க்கை இருந்தது. தேவன் விரும்புகிற பரிசுத்தம் நமக்குள்ள வர வேண்டும் என்றால் நாம் தனித்து தேவனோடு நேரம் செலவு செய்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய சுயபலத்தால் அதை மேற்கொள்ள முடியாது. எப்பொழுதெல்லாம் நாம் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறோமோ அப்பொழுது நம்மை அறியாமல் நம்முடைய மாம்சத்தை கீழ்ப்படுத்துகிறோம், நம்முடைய ஆவி பலனடையும். அல்லேலூயா. உள்ளான மனுஷன் பலனடையணும். பாருங்க, ராத்திரி கூட்டத்துக்கு சிலர் வருவாங்க, ஆனா அவங்க உபவாச ஜெபம்னா வரமாட்டாங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றை கவனித்துக் கொள்ளுங்கள் சபை, தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். உபவாசித்து ஜெயம் எடுக்க வேண்டிய காரியத்துல நீங்க பணம் செலுத்தினால் ஜெயம் கிடைக்காது, வக்கீல பிடிச்சா ஜெயம் கிடைக்காது, டாக்டரை தேடி போனா ஜெயம் கிடைக்காது. தேவனுடைய பிள்ளைகள் அந்த நேரத்தை, ஆஸ்பத்திரியில செலவு செய்கிற நேரத்தை, வக்கீலுக்கு பின்னால் செலவு செய்கிற நேரத்தை, உலகத்தோடு நேரத்தை செலவாக்கி போராடி அவன் தோற்று போகாமல் இருக்க வேண்டும் என்றால் அந்த நேரத்தை பிரித்தெடுத்து தேவ சமூகத்தில் காத்திருப்போம் என்று சொன்னால் அந்த நேரம் நமக்கு மகிமை உள்ளதாக இருக்கும். அல்லேலூயா. அவன் ஜெபித்து ஜெயம் பெற வேண்டிய அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. குடும்பத்துக்கு எதிராக வருகிற போராட்டங்களை ஜெபித்து தான் ஜெயம் பெறணும். அல்லேலூயா. சபைக்கு எதிராக எழும்புகிற போராட்டங்களை ஜெபித்து ஜெயம் பெறணும். அல்லேலூயா. நம்முடைய அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரா முழுவதும் ஜெபம் பண்ணினார். மலை மேல் ஏறி உட்கார்ந்து ஜெபம் பண்ணினார். அதிகாலையில இருட்டோடு கூட எழும்பி வனாந்தரத்தில் போய் ஜெபம் பண்ணினார். சீசர்களை கூட்டிக் கொண்டு போய் ஒலிவ மலையில போய் ஜெபம் பண்ணினார். ஜெபத்தையும் இயேசுவையும் பிரிக்க முடியாம அவர்களுடைய வாழ்க்கையில ஜெபம் இணைந்திருந்தது. அப்படி என்றால் இந்த காலையில வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நாம் ஜெபித்தால் ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, சில காரியத்துக்கு நடுராத்திரியில கத்த தட்டி எழுப்புவார். அந்த நேரத்தை உதாசீனப்படுத்தாம ஆண்டவரே நீ தட்டி எழுப்புனீங்க, தூக்கம் வராம இருக்கிறது, முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி பாருங்க, யாரும் ஒருவருக்கு கத்தர் விடுதலையை தருவார். சில நேரத்தில் அதிகாலையில கத்த தட்டி எழுப்புவார். அந்த நேரத்தில் ஜெபம் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வர வேண்டிய ஆபத்தை கத்தர் விலக்கி காப்பார். அல்லேலூயா. சில நேரத்தில் மனசுல ஆமென் ஒரு பதட்டம் இருக்கும், படபடத்து கொண்டிருக்கும், ஏதோ ஒன்று நடக்க போகிற போல. அந்த நேரத்தில் தனிமையாய் ஒரு ஜெப அறையில போய் அல்லது தேவ சமூகத்தில் ஆலயத்தில் வந்து ஆண்டவரே என்ன நடக்க போகுதோ எனக்கு தெரியல, ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேனப்பா, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை நீ கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, என் குடும்பத்தை கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க, எனக்கு எல்லாவற்றையும் நீர் தான் அறிந்திருக்கிறீங்க, ஆண்டவரே நீர் துணையாக வெளிப்படுங்கன்னு சொல்லி அவருடைய உதவியை கேட்டா அவர் இறங்கி வருவார். அல்லேலூயா. உங்களை கர்த்தர் ஜெபிக்கிற ஒரு சேனையாய் மாற்றும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். இந்த 3வது பகற்காலத்தில் உங்களுக்குள்ள அந்த ஜெப ஆவியை கர்த்தர் போடுவாராக. உங்களுடைய விளக்குகளை எரிகிறதாய் கர்த்தர் மாற்றுவாராக. உங்கள் மேல அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை இந்த காலவேளையில பரிசுத்த ஆவியானவர் கட்டளையிடுவாராக. ஆமென். உங்களுடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியணும். ஆமென். இந்த
படுக்கையில் இருந்து ஆமென் என்னுடைய ஜெப நேரத்தை நான் தட்டி எழுப்ப போகிறேன். கர்த்தாவே அந்த ஜெப ஆவி எனக்குள்ள தந்தருளுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஆமென் ஹalleluya பலவானுடைய கிரியைகளை கர்த்தர் உடைத்து எறிவார். ரிகதன சந்தலரி கதரதன மன ஹalleluya 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 ஆமென். உபவாச ஜெபத்தை இரண்டாவது ஒன்று நான் என்ன சொன்னேன், உபவாச ஜெபம் பண்ணா பரிசுத்த வாழ்க்கை செய்ய பலன் தருவார். ரெண்டு, உபவாச ஜெபம் விசுவாசத்தை அதிகரிக்கும். சொல்லுங்க, விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசம் மனுஷனுக்குள்ள எப்படி இருக்கு? குறைந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு விதமாய் சொன்னார், நான் பூமியில வரும்போது சமாதானத்தை காண்பேனோ சொன்னார். அப்படி நான் பூமியில வரும்போது அன்பை காண்பேனோ அப்படி சொன்னாரா? நான் பூமியில வரும்போது ஐஸ்வர்யத்தை காண்பேனா அப்படின்னு சொன்னாரா? அன்பு இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும், சமாதானம் இருக்கும். ஆனா ஒண்ணு மட்டும்தான் குறையும். என்னது? விசுவாசம். நான் பூமியில வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ. எங்க மாமனார் ஒரு நல்ல பாஸ்டர், கன்வென்ஷன் எல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறவர். அவர் ஒரு கதையை ஒரு நாள் சொன்னாங்க. கதையில் ஒரு காரியம். ஆமாம், சோத்ரா. மலையாளத்தில் நெய்யப்போன்னு சொல்லுவோம். நெய்யப்போனா தெரியுமா உங்களுக்கு? பணியாரம். சரி, ஏன் இந்த நெய்யப்போன்னு பேர் வந்துதான்? சோத்ரம். ஆரம்பத்தில் இது நெய்யில் தான் சுடுவாங்களாம். அதனால இதுக்கு பேர் என்னது? நெய்யப்பம். அன்னைக்கு நெய் நிறைய இருந்துச்சு, அதனால நெய்யில் சுட்டாங்க, அதனால நெய்யப்பம். ஆனால் இன்னைக்கு நெய்யப்பம் எண்ணத்தில் சுடுறாங்க? எண்ணெயில் சுடுறாங்க. அதனால எண்ணெயப்போன்னு பேர் மாறல அதுக்கு. இன்னைக்கு என்னப்பம் தான், நெய்யப்பம் தான். அல்லேலூயா. நமக்கெல்லாம் பேர் என்ன? விசுவாசி. ஏன் விசுவாசின்னு பேர் வச்சாங்க? நமக்கு அன்னைக்கு விசுவாசம் இருந்தது. வியாதி வந்தா ஜெப அறையில் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபப்பறை, ஜெபப்பறை, ஜெப அறை இல்லை, ஜெபப்பறை. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க அப்படி வார்த்தை? ஜெபப்பறை. பிசாசு பிடிச்சா ஜெபப்பறையில கொண்டு வந்து போடுவாங்க. ஆமென். அம்மங்கட்டு வந்தா ஜெபப்பறையில கொண்டு வந்து போடுவாங்க. வசூரி, ஆமென், காக்கா வலிப்பு, ஆமென், சிக்கன் பாக்ஸ், டைபாய்டு, எந்த வியாதி வந்தாலும், பேயானாலும் நோயானாலும் எங்க கொண்டு வந்து போடுவாங்க? ஜெபப்பறையில போடுவாங்க. இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஜெபம் பண்ணி சுகம் பெற்றனால நமக்கெல்லாம் பேர் என்னது? விசுவாசி. இன்னைக்கு நமக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. நெய்யப்பத்தில் நெய் இல்லாத போல நமக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. ஆனாலும் நம்ம பேர் என்னதான்? அல்லேலூயா. ஏன் விசுவாசம் இல்லாம போய்விட்டது? அற்ப விசுவாசியே. இயேசு எப்போதாவது கோபப்பட்டார் என்று கேட்டார். தன்னுடைய சீடர்களை பார்த்து ஒரே ஒரு காரியத்துக்காக தான் கோபப்பட்டிருப்பார், விசுவாசம் இல்லாமல் போனதுனால. ஆமென். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவருடைய உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமாக இருக்கிறது. கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எத்தனை பேர் இயேசுவை முகமாய் பார்த்துருக்கிறீங்க? நல்ல கையை வைத்துங்க. அப்படி பார்த்து யாரா இருந்தா அந்த ஒரு அம்மா பார்த்துருக்காங்க. நான் கூட இது வரைக்கும் பார்க்கல. அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசு பேசுற சத்தத்தை நேரடியாக கேட்டிருக்கிறீங்க? 3-4 பேர் கேட்டிருக்கீங்க. அதனால கேட்கல அப்படின்னால அந்த இயேசு பேச மாட்டாரா? காணல அப்படிங்கிறனால இயேசுநாதர் இல்லையா? வசனம் சொல்லுகிறது, கண்டு விசுவாசிக்கிறவர்களை விட காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இயேசுடைய சத்தத்தை கேட்டவங்க இங்கே இருக்கிறீங்க. உங்களுக்கு சொல்கிறேன், எத்தனை பேருக்கு இந்த சத்தம் கேட்கல? உங்களோடு இயேசு பேசியிருக்கிறான்னா நீங்கள் விலையேறப்பட்டவங்க தான். நீங்கள் ஆண்டவருக்காக இனியும் மகிமையாக நிற்கணும். ஆண்டவருடைய சத்தம் உங்கள் காதுகளில் துணித்து கொண்டு இருக்கணும். அதை அனைவருக்கு சொல்லணும். அந்த சத்தத்தை, அந்த சத்தம் வல்லமை உள்ளது. அந்த சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற சத்தம், பெண் மான்களை ஈனும்படி செய்கிற சத்தம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற சத்தம், மரித்தோரை உயிர்ப்பிக்கிற சத்தம், பெரு வெள்ளத்து இரைச்சலை போன்ற சத்தம், திரளான தண்ணீர்களின் மேலே தொனிக்கிற சத்தம்,
கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தம். ஓ, அந்த சத்தம் இன்னைக்கு நம்முடைய காதுகளில் விழுவதாக. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களோடு கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே. நான் ஆவியில உணர்த்தப்படுகிறேன். அல்லேலூயா. கானா ஊர்ல வார்த்தை சொன்ன போது கப்பர் நகமுல அற்புதம் நடந்தது போல, கப்பர் நகமுல வார்த்தை சொன்ன போது கானா ஊர்ல அற்புதம் நடந்தது போல, ஓ, 100க்கு அதிபதி சொன்னான், என்னுடைய வீட்டுக்குள்ள பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஆண்டவரே, ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவா. இந்த மத்தியான வேளையில ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. ஓ, ஹalleluya. ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லப்பட்டவைகளை, ஆமென், அந்த விதியை, அந்த தலையெழுத்தை, வைத்தியருடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை கேன்சல் பண்ணும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. ஹalleluya. சிலருடைய ஆபரேஷனை கர்த்தர் கேன்சல் ஆக்குகிறார். சிலருடைய அறுவை சிகிச்சைகளை கர்த்தர் கேன்சல் ஆக்குகிறார். நான் கண்கள்ல பார்க்கிறேன். சிலருடைய முட்டு எலும்புகளை கர்த்தர் மாற்றி வைக்கிறார். ஹalleluya. சிலருக்குள்ள ஒரு புதிய இருதயத்தை கர்த்தர் வைக்கிறார். புதிய சிந்தையை கர்த்தர் வைக்கிறார். ஓ ரபஹதனா ரிகதரா தியாலரதனமரா வைடலா ரிகத்தியாலர கஷியாலரதனமரமனா. ஹalleluya, 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 ஹalleluya. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், தூரமாய் கிடக்கிற சிலரை கர்த்தர் ஆலயத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவார். ஆலயத்தை விட்டு தூரமாய் போன சிலரை கர்த்தர் மறுபடியும் ஆலயத்துக்குள்ளே கொண்டு வருவார். ஹalleluya. பின்வாங்கி போன சிலரை கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். தூரமாய் போன சில கெட்ட குமாரர்களை, ஓ, புத்தியை தெளிய பண்ணுகிறார். புத்தியை தெளிய பண்ணி கர்த்தர் திரும்ப கொண்டு வருகிற காலை வேளமாய் இது மாறுகிறது. ஓ ரிமான ஹந்தரா தியாலரதன ஷியக்கரதனவர. ஹalleluya. ஆமென். உபவாசம் பரிசுத்தத்தை கொண்டு வரும். உபவாசம் விசுவாசத்தை அதிகரிக்க செய்யும். ஆமென். உபவாசம் அற்புத அடையாளங்கள் நடக்கும்படி செய்யும். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உபவாசம் அற்புத அடையாளங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. உபவாசம், அல்லேலூயா, நம்முடைய அபிஷேகத்தை பெருக பண்ணும். உபவாசம் நம்முடைய அபிஷேகத்தை பெருக பண்ணும். உபவாசம் ஜெபத்தின் வேகத்தை அதிகரிக்க பண்ணும். உபவாசம், அல்லேலூயா, பிசாசுகளின் மேல் ஜெயத்தை தரும். அல்லேலூயா. திரும்ப சொல்லணுமா? நிறைய பேர் எழுதுகிறீங்க. அல்லேலூயா. உபவாசம் பரிசுத்தத்தை கொண்டு வரும். உபவாசம் விசுவாசத்தை அதிகரிக்க பண்ணும். அல்லேலூயா. ஆமென். உபவாசம் அற்புத அடையாளங்களை பெருக பண்ணும். அல்லேலூயா. உபவாசம் நம்முடைய மேல் அபிஷேகத்தை பெருக பண்ணும். நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டுவதும் எரிய பண்ணுவதும் அபிஷேகத்தை பெருக்குவதும் உபவாச ஜெபம்தான். அல்லேலூயா. உபவாசம் ஜெபத்தினுடைய வேகத்தை, அல்ல ஜெபத்தின் பதிலுடைய வேகத்தை அதிகரிக்க பண்ணும். அல்லேலூயா. உபவாசம், அல்லேலூயா, பிசாசுகளின் மேல் ஜெயத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்படின்னா உபவாசி ஜெபம் பண்ணுமா? ஜெபம் பண்ணக்கூடாதா? அல்லேலூயா. ஆமென். சொத்திரம். வாரத்தில் ஒரு நாளாவது பிள்ளைகளுக்காய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். பெற்றோர் இருப்பீங்கன்னா உங்களுடைய ஆமென் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காக ஒரு நாளாவது உபவாசம் இருந்து, என் பிள்ளைக்காக, என் குடும்பத்துக்காக திறப்பில் நிற்கிறேன்னு சொல்லி ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நம்ம எல்லாம் கூலிக்கு ஆள வச்சிருக்கிறோம். அங்கங்கே ஜெபகோபுரம் நடத்துவாங்க. அவங்களுக்கெல்லாம் எழுதி போட்டு காணிக்கை கொடுத்துட்டு நம்ம அன்னைக்கு சாப்பிட்டுட்டு உட்காருவோம். அவங்களும் காணிக்கை வாங்கி சாப்பிட்டுட்டு அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. வேற என்ன செய்வாங்க? சொன்ன புரியலை. அல்லேலூயா. நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்மை போல பாரம் எடுத்து உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க இனி ஒருவர் இருக்க மாட்டாங்க. நீங்க எந்த பங்காளர்ல வேணாலும் சேரலாம், யாருக்கு வேணாலும் காணிக்க அனுப்பலாம். ஆனா யாரும் அப்படி உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது. அல்லேலூயா. கூலிக்கு வேலை செய்கிறவங்க, ஆமென், வேலைக்கு ஆளை வச்சு பாருங்க, அப்போ தெரியும் எப்படி செய்வாங்கன்னு. கூலிக்கு வேலை செய்கிறவங்க சம்பளத்துக்காகத்தான் வேலை செய்வாங்களோ ஒழிய பாரத்தோடு ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஆனால் என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாக இருக்குமே அப்படின்னு.
சபையில் ஒரு சகோதரனுடைய வாழ்க்கையில், ஒரு குடும்பத்தில் கடந்த சில நாட்களாக ஒரு சில பிரச்சனைகள். அவன் திடீரென்று ஸ்கூலுக்கு போனால் பையனுடைய காலில் பெஞ்சு விழுந்தது, அவனுடைய கால் எலும்பும் முறிந்தது. அவனுக்கு ஒரு லாரி உண்டு, அந்த லாரி திடீர்னு லேசாக ஒரு ஆயில் லீக் மாதிரி இருந்தது. அதை ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போன போது 1.5 லட்சம் ரூபாய்க்குள்ள வேலை. ஒரு ஜேசிபி அவருக்கு இருக்குது, அதை போலீஸ் பிடிச்சிட்டாங்க. ஸ்டேஷனில் போனால் ஒவ்வொரு பிரச்சனை. கடைசியில் அதை வெளியே கொண்டு வர்றதுக்கான கோர்ட் ஆர்டரை வாங்கி கையில் கொண்டு வந்தான். அது எங்கே போச்சுன்னு தெரியல. சோத்திரம். எனக்கு இது கேட்ட உடனே பாரமாச்சு. சோத்திரம். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் நேற்றைக்கு காலையில், இன்னைக்கு ஒரு அற்புதம் இந்த விஷயத்தில் நடந்தாகணும். இதுக்கு மேலே எங்களால் சகிக்க முடியாது. ஆமாம். சோத்திரம். என்ன அறியாமல் ஒரு துள்ளி கண்ணீர் என் கண்ணில் வந்தது. ஏன் வந்தது? என்னுடைய சபை மக்கள், என் குடும்பம், என் பிள்ளைகள் அப்படிங்கும்போது எனக்கு என்ன செய்யுது? அவங்கள்ட்ட சொல்லலை தான், பாரப்பட்டு நான் ஜெபம் பண்ணேன். நேற்றைக்கு சாயங்காலம் அந்த காரியத்தில் கர்த்தர் விடுதலையை தந்தார். இனி ஒரு ஆள் இப்படி பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவாங்களா? சோத்திரம். உங்களுக்காக உங்கள் போதகர் பாரப்பட்டு ஜெபம் பண்ணுவார். ஆமாம். டிவியில் வர்றவங்க எல்லாம் நல்லா ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க, போனால் மங்கள வார்த்தையை சொல்லி அனுப்புவாங்க. சோத்திரம். யாரையும் குறை சொல்லலை. நானும் டிவியில் பிரசங்கம் பண்ணுற ஆள் தான். எனக்கும் ஒவ்வொரு நாளும் பல ஃபோன் கால்கள் வரும். நான் ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு யாரும் பிஏயும் வைக்கலை, நானே அட்டன் பண்ணுவேன். எனக்கு முடிஞ்சால் ஒரே வார்த்தையில் 2 வார்த்தை 3 வார்த்தை ஜெபம் பண்ணுவேன். அந்த சொல்லப்பட்ட அத்தனை குறிப்புகளையும் ஞாபகத்தில் வச்சு ராத்திரி ஒரு நேரம் ஜெபம் பண்ணுவேன். என்னுடைய சபையில் ஜெபிக்கிற மக்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட சொல்லுவேன். ஆமாம். டிவி ஊழியத்தின் மூலமாய் வருகிற ஜெபங்கள் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்காது. மொத்தமாக டிவி ஊழியத்தில் வந்த ஜெப விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்படின்னு மொத்தமாக ஜெபம் பண்ணுவோம். ஆனால் சபை ஊழியர் அப்படி இல்லை. ஒவ்வொரு குடும்பத்தின் பேரை சொல்லி, அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை நபருடைய பேரை சொல்லி, இனி சிலர் வியாதிப்பட்டு விலகினமாக ஆஸ்பத்திரியில் இருந்தால் அவங்களுக்குடைய காரியத்தை சொல்லி, வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்கன்னா அவங்களுக்காக, இப்படியெல்லாம் சொல்லி ஜெபிக்கிறவங்க தான் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள். ஆகவே தான் நேற்றைக்கு சொன்னேன், அவர்கள் உங்களுடைய ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவங்க துக்கத்தோடு கூட அல்ல, சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அல்லேலூயா. ஜெபம் பரலோக வாசல்களை திறக்கும், ஜெபம் பாதாள வாசல்களை மூடும். அல்லேலூயா. ஜெபம் அசைக்க முடியாதவைகளை அசைக்கும், ஜெபம் வெண்கல கதவுகளை உடைக்கும், ஜெபம் இருப்பு தாழ்பார்களை முறைக்கும், ஜெபம் நமக்கு போக முடியாத இடத்திற்குள்ளே போகும், ஜெபம் ரொம்ப வேகமாய் கிரியை செய்யும். ஆமென். ஜெபம் சமீபத்திற்கு மட்டுமல்ல, தூரத்தில் இருக்கிறவர்களையும் நாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. எங்கேயோ ஒரு ஏர்போர்ட்ல இருக்கிற கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல இருந்து கொண்டு ஆமென் ஆகாயத்தில் போகிற விமானங்களை இந்த சின்ன கட்டுப்பாட்டு அறையில இருந்து கண்ட்ரோல் பண்றாங்க. எங்கேயோ ஒரு அறையில இருந்து கொண்டு உலகத்தில் செயல்படுகிற சேட்டலைட்டுகளை கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள். எங்கேயோ ஒரு மூலையில இருந்து கொண்டு ஆமென் டிவி சேனல்களை கண்ட்ரோல் பண்ணுகிறார்கள். ஏதோ ஒரு மறைவிட இருக்கிற ஆமென் ஆர்மியினுடைய கேப்டன் அத்தனை சிப்பாய்களையும் கண்ட்ரோல் பண்ணுகிறார். அல்லேலூயா. அதை விட மேன்மையானது ஜெபிக்கிறவருடைய முழங்கால். அவர்கள் அந்த ஜெப அறையிலிருந்து தேவ தூதர்களை கிரியை செய்ய வைக்க முடியும். அந்த ஜெப அறையிலிருந்து தேவனுடைய கரத்தை செயல்பட வைக்க முடியும். அந்த ஜெப அறையில இருந்து கொண்டு அல்லேலூயா சில காரியங்களை மாறுதலாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஓ அல்லேலூயா. தேவன் சொன்ன சில வார்த்தையே தேவனுடைய இருதயத்தையே மாற்ற முடியும். அல்லேலூயா. ஒரு எசேக்கியா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியா ராஜாவிட்ட சொல்றாரு, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து, நீ மறைக்க போகிறாய் என்று. ஆனால் சுவர் பக்கமாய் திருப்பி கிடந்து ஜெபித்த எசேக்கியா, ஆண்டவரே நான் எவ்வளவு உண்மையும் உத்தமமாய் உம்மை சேவித்தேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். அல்லேலூயா. தீர்க்க தரிசனத்தை கர்த்தர் பொய்யாக்கல, தீர்க்க தரிசனத்தையே கர்த்தர் மாற்றுகிறா. எந்த தீர்க்கதரிசி சாவா என்று தீர்க்க தரிசனம் சொன்னாரோ அதே தீர்க்கதரிசியை தட்டி சொல்றாரு, இல்லப்பா நீ திரும்ப போ, என் ஜனத்தை
நகரத்தின் அதிபதியை பார்த்து சொல்லு, நான் அவனுக்கு 15 வருடத்தை கூட்டி கொடுப்பேன். ஆகாசுடைய சூரிய கடிகாரத்துல 10 பாகை பின்னிட்டு போகணுமா முன்னிட்டு போகணுமா, அவன்கிட்ட ஒரு அடையாளத்தை கேட்க சொல்லு, அந்த அடையாளத்தை நான் செய்வேன், அவனை நான் எழுப்புவேன் என்று சொல்லி கர்த்தர் எழுப்பினார் என்று சொன்னார். வரும்படி கர்த்தர் செய்யும்படி நினைத்த தீங்குகளை கர்த்தர் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் சபை ஜெபிக்கணும். ஜெபிக்கிறதன் மூலமாய் சாத்தானுடைய திட்டங்களை கர்த்தர் உடைப்பார், மனுஷிகமான திட்டங்களை கர்த்தர் உடைப்பார், பிசாசுடைய கிரைகளை உடைப்பார். இந்த கால வேளையில சபைக்கு விரோதமாய் எழும்பின திட்டங்களை கர்த்தர் முறியடிக்கிறார். குடும்பங்களுக்கு விரோதமாய் எழும்பின திட்டங்களை கர்த்தர் முறியடிக்கிறார். ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்பின திட்டங்களை கர்த்தர் முறியடிக்கிறார். உன்னை வழியிலே கொல்லும்படியாக பதிவிருக்கிற அந்தகார வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். உனக்கு முன்பாக கர்த்தர் தூதர்களை அனுப்புகிறார். 2024 இருந்து 2025க்குள்ள காலெடுத்து வைப்பதற்கு முன்பதாக என் ஆண்டவர் உனக்கு முன்பாக போவார். ஓ, கோணலானவைகளை கர்த்தர் நேராக்குவார், பள்ளங்களை கர்த்தர் நிரப்புவார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். கர்த்தருடைய ஆவியானவருக்கு அந்த விடுதலை அனுப்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கையை தட்டணும், நல்ல வாயை திறக்கணும். ஓ, எல்லா உறக்க கட்டுகளும் அவிழியட்டும். ஓ, இந்த ஆலயத்துக்குள்ள கட்டி இருக்கிற சகல கட்டுகளும், பாரம்பரியத்தினுடைய கட்டுகளும், பிசாசினுடைய கிரியைகளும், மந்திரத்தின் கட்டுகளும், செய்வினையின் கட்டுகளும், தாயத்துடைய கட்டுகளும், தகடுகளிலே கட்டப்பட்ட கட்டுகளும், ஓ, ஓதி கட்டப்பட்ட கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே உடைக்கப்படுவதாக. பெற்றுக்கொள்ளுங்க தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய அக்கினியை பெற்றுக்கொள்ளுங்க. அந்த அக்கினி இறங்கி வருகிறது, சரீரங்களில் இறங்கி வருகிறது. ஓ, ராபா பாபா 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 ரேகா பாபா 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 ஊரா பாபா பாபா பாபா. ஒரு மகிமை மகிமை மகிமை. எஸ் எஸ், விட்டு கொடுத்து ஆராதிங்க, விட்டு கொடுத்து ஆராதிங்க, விட்டு கொடுத்து ஆராதிங்க, ஆவியில உணர்ந்து ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஓ, ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராய் போராடுகிற பிசாசு உங்க காலின் கீழே, ஓ, உங்களுக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதம் உங்க காலின் கீழே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட வல்லமையை உங்க காலின் கீழே கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு ஆமென், ஹல்லேலூயா, கம்ப தந்துட்டு சொல்லுகிறார், நீ அதை அடி 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 என்று. ஆனா அவன் 3 முறை தான் அடிச்சான். அப்படின்னா 3 முறை தான் நீ ஜெயம் பெறுவா இல்ல. இன்னைக்கு அவன் காலின் கீழே கர்த்தர் தருகிற ஹல்லேலூயா அந்த அபிஷேகத்தை பயன்படுத்திக் கொண்டு சர்ப்பங்களை மிதிக்க, தேள்களை மிதிக்க, சத்துருடைய சகல வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் அதிகாரத்தை தருகிறார். எஸ், ஹல்லேலூயா. எந்த இடத்துல பிரச்சனை இருக்கிறதோ அதை மிதித்து போடுகிற, ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, ரபா பாபா 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 ரிகதரதல ரிகதரதன ரிகலகதர சந்தல ரிகதரதன மரபதா. உங்க காலின் கீழே, உங்க காலின் கீழே, உங்க காலின் கீழே. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையை உடைக்கும்படியாய், சபையை பிளவுபடுத்தும்படியாய், சபைக்குள்ளே சில குரூப்புகளை உண்டு பண்ணும்படியாய், சபைக்குள்ள இருமனங்களை கொண்டு வரும்படியாய், சபைக்குள்ள சில குழப்பங்களை போடும்படியாய் எழும்பி வந்த பலவானுடைய கிரியைகளை கர்த்தர் இந்த காலவேளையில உடைத்து எறிகிறார். கர்த்தர் இந்த காலவேளையில உடைத்து எறிகிறார். எஸ், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவை குற்றப்படுத்துவாய். ஓ, ஹல்லேலூயா. சபைக்கு விரோதமாய், குடும்பங்களுக்கு விரோதமாய், தகப்பனுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், தாயுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், ஜனபேயுடைய நன்மைக்கு விரோதமாய் எழும்பின ஆயுதங்களை இன்னைக்கு கர்த்தர் முறியடிக்கிறார். ரீதானா ஹந்தாரா தியக்கரதல ரியாலர ஷாத்துலா ரீகா பாபா 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 பாபா. ஓ, ரியாலரத நமத. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Amen. Hallelujah. Hallelujah. Amen. ஜெபம் வல்லமையானது. ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புகிறார். இன்னைக்கு ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் சபையில் எழுப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சில நாளைக்கு முன்பதாக சபையை சேர்ந்த ஒரு விசுவாசி
அவங்க இன்னொரு ஊரில் இருக்கிறாங்க. அநேக வருடத்துக்கு பிறகு என்னை சந்திக்கும்படி வந்தாங்க. அவங்களோட சபைக்கு ஒரு தடவை நான் போயிருக்கிறேன், ரொம்ப வருஷத்துக்கு முன்பாக. அந்த சபையிலிருந்து ஊழியக்காரங்க மாற்றப்பட்டு வேற இடத்துக்கு போயிட்டாரு. அவர் நல்லா ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார், அவரை மாற்றிட்டாங்க, வேற இடத்துக்கு போயிட்டாரு. புதுசாக ஊழியக்காரர் வந்திருந்தாரு. நான் அவங்களை குறித்து விசாரித்தேன். அந்த சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் சபையில் நடந்து போகும்போது வழுகி விழுந்துட்டாரு, சபையில் வழுகி விழுந்துட்டாரு. 6 மாதம் படுக்கையில் இருந்தார், 6வது மாசத்துல மரித்து போறார் அப்படின்னாங்க. ஸ்தோத்திரம். இதை கேட்டோன்னு என்னுடைய இருதயம் வேதனைப்பட்டது, காயப்பட்டது. ஏன் இது நடந்தது? ஆண்டவர் சொல்றார், நான் தேசத்தை அழிக்காதபடி திறப்புல நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனை காணல. இன்னைக்கு அநேகர் சபையில் வர்றாங்கன்னாலும் வர்றவங்க எல்லாம் எனக்கு 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 விடுதலை உண்டாகணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும், என் பிள்ளை ஆசீர்வதியும், அதுக்கு மேல ஒன்றும் வேண்டாம். ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் சபையில் வைத்திருப்பது திறப்பில் நிற்பதற்காக. ஆமென். ஃபுட்பால் மேட்ச் நடக்கும், 11 பிளேயர்ஸ் விளையாடி கொண்டிருப்பாங்க. ஆனால் வெளியே சில இருப்பாங்க, சப்ஸ்டிடியூட் அப்படிப்பாங்க, பகரக்காரன் இல்லையா. அவன் ரெடியா இருப்பான், அவன் மனசுல துடிச்சிட்டு இருக்கும், நான் இருந்திருந்தா அப்படி பந்து அடிச்சிருப்பேனே, இப்படி அடிச்சிருப்பேனே, நான் கோலை போட்டிருப்பேனே, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்னு அவன் காத்துட்டு இருக்கும்போது சில நேரத்தில் ஒருத்தன் ஃபவுல் ஆயிடுவான், ஒருத்தனுக்கு ரெட் கார்டு காட்டிடுவாங்க, ஒருத்தருடைய கால் உடைஞ்சிடலாம். உடனே செஞ்சுன்னு காட்ட உடனே இவன் வேகமாக போவான், துடிச்சு கோல் அடிச்சிருவான். அவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்குன்னு தெரியுமா? அன்பான தேவனுடைய பிள்ளையே, சபையில் எந்த இடம் காலியாக இருக்கிறதோ, எந்த இடம் நிரப்பப்படணுமோ, எந்த ஊழியத்தில் ஒரு பகரக்காரர் ஒரு உதவியாள் தேவையோ, அந்த இடத்துல நிற்கிறதனுடைய பேர் தான் ஸ்டாண்டிங் இன் த கேப். திறப்பில் நிற்பது. ஒரு ஆரோன் எழும்பினாதான் மோசேயினுடைய கை தாங்கப்படும். ஒரு ஊர் எழும்பும் போதுதான் மோசேயினுடைய கரங்கள் தாங்கப்படும். ஹல்லேலூயா. எவ்வளவு பொறுப்புகள் ஊழியத்தில், ஸ்தாபன அளவுல பொறுப்புகள், செக்ஷன் அளவுல பொறுப்புகள், சபையினுடைய ஊழியத்தினுடைய பொறுப்புகள், அவன் குடும்பத்தினுடைய பொறுப்புகள். நம்ம எல்லாம் கூட்டம் முடிஞ்சோன்னா போய் நல்லா படுத்து தூங்கி எழும்பி வந்திருப்போம். ஆனால் சபையினுடைய ஊழியக்காரர் தூங்குனாரான்னு அவர்கிட்ட கேட்டால் தெரியாது, தூங்கி இருக்க மாட்டார். ராத்திரி எல்லாம் சோத்திரம் அவருடைய காரியங்களுக்காக ஓடணும். இந்த இப்போ காலையில் கூட்டம் நடக்கிறது, சிறப்பு விருந்தினராய் ஒரு ஊழியக்காரன் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் அவருடைய பொறுப்பு, அவருடைய வேலைப்படு அதிகமாக இருக்கும்போது, ஓடிக்கொண்டிருக்கிற போது அவர்களுக்காய் உத்தரவாதம் பண்ண வேண்டியது யாரு? ஹல்லேலூயா. ஆமென். அவர்களுக்காய் துறப்பில் நிற்க வேண்டியது யாரு? அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டியது யாரு? அவர்களுக்காய் பரிந்து பேச வேண்டியது யாரு? நாம் பரிந்து பேசினால் நம்முடைய ஊழியர்களை கர்த்தர் அக்கினி ஜுவாலையாக பயன்படுத்துவார். அவர்களை வரங்களினால் கிருபையினால் நிரப்புவார். ஆமென். அவங்களுடைய ஓட்டத்தில் தேவையான பலனை, சுகத்தை, ஆரோக்கியத்தை கர்த்தர் தருவார். ஆமென். அவர்கள் மூலமாய் கர்த்தர் தன்னுடைய வார்த்தைகளை விளங்க பண்ணுவார். ஆதி சபை அப்படிதான் ஜெபித்தது. ஆமென். அப்போஸ்தலர் 4:30-31 உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து, இயேசுவே நீர் உம்முடைய கரத்தை நீட்டி வியாதியஸ்தர்களை சுகமாக்கி, உம்முடைய ஊழியக்காரர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் பிரசங்கம் பண்ணும்படி அனுக்கிரகம் செய்தருளும் என்று சொல்லி அவர்கள் ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்த போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைய ஆரம்பித்தது. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கணும், உண்மைதான். ஆனால் அதை விட மேன்மையாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, தேவனுடைய சபை கட்டப்படுவதற்காக, தேவனுடைய ஊழியம் கட்டி எழுப்பப்படுவதற்காக திறப்புல நின்று நாம் ஜெபம் பண்ணுவோம் என்று சொன்னால் நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் கட்டி எழுப்புவார், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கட்டி எழுப்புவார், நம்முடைய திருச்சபையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. எரேமியா சொல்றாரு, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாக இருக்கும். நான் இந்த 3 நாளா கவனிக்கிறேன். அவன் ஒவ்வொரு செய்தியை பேசும்போதும் என்னை அறியாமல் என் கண்கள்ல கண்ணீர் வடிகிறது. அதை விட அதிகமாய் உங்களுடைய கண்கள்ல கண்ணீரோடு கூட இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய கண்கள் கண்ணீர் வரட்டும். ஆமென். சீயோன் குமாரத்தியே, ராம் முழுவதும் பகல் முழுவதும் ஓய்ந்திராத ஜாமக்காரரை நான் உனக்காக ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திறப்பில் நிற்கிற ஒரு சேனையை இந்த ஆலயத்தில் ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 24 மணிக்கூறும் ஜெபிக்கிற ஒரு ஜெப சேனையை கர்த்தர் எழுப்ப போகிறார். 2025 அந்த 100 நாள் 110 நாட்கள் ஜெபிக்கிற அந்த ஜெபம் தேசத்தின் நிலைமையை மாற்றும், சபையினுடைய நிலைமையை மாற்றும். இங்க போராடி ஜெபித்து பாருங்க, தேவ சமூகத்தில் திறப்பில் நின்று ஜெபித்து பாருங்க. இன்னைக்கு நாம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஹல்லேலூயா. நான் ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்த செய்தியில கொஞ்சம் கூட பேச முடியல. ஆண்டவர் உங்களை வித்தியாசமாய் நடத்துகிறார். ஆமென். ஹல்லேலூயா. 2025 சில குடும்பத்தினுடைய பெயரை கர்த்தர் மாற்ற போகிறார், சில வாலிபருடைய பெயரை கர்த்தர் மாற்ற போகிறார். ஓ ஹல்லேலூயா. உன்னுடைய அடிமைத்தனத்தின் சங்கிலிகளை கர்த்தர் உடைத்தெறிய போகிறார். ஹல்லேலூயா. ஓ துக்கத்தின் பிள்ளை என்று பெயர் பெற்றவன யாபேஸ் என்று ஆசீர்வாதத்தின் பிள்ளையாய் மாற்றினது போல, ஓ எத்தன் என்ற பெயர் பெற்ற யாக்கோபை இஸ்ரவேல் என்ற பெயருடையவனாய் மாற்றினது போல, பெனோனி என்ற பெயருடையவனாய் பென்யமீன் என்ற பெயருடையவனாய் மாற்றினது போல, சாரா என்ற பெயருடையவளை ஓ ஹல்லேலூயா தாய் என்ற பெயரோடு கூட சாராள் என்று மாற்றினது போல, அபிராமை ஆபிரகாம் என்று மாற்றினது போல இன்றைக்கு கர்த்தருடைய பெயரை மாற்றுவாராக. ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய பெயர் மாறு, உங்களுடைய விலாசம் மாறு, உங்களுடைய அட்ரஸ் மாறு, உங்களுடைய நிலைமைக்கு மாற்றம் உண்டாகும். சபையினுடைய நிலைமைக்கு கர்த்தர் மாற்றத்தை கொண்டு வருவார். என் தேவன் செய்ய நினைத்தது தடைப்படுவது இல்லை. அநேகர் விழுந்து போன ஸ்தானத்தில், அநேகர் இழந்து போன இடத்துல, அநேகர் விட்டுட்டு போன இடத்துல ஆண்டவர் மறுபடியும் கட்டி எழுப்புவார், மறுபடியும் கட்டி எழுப்புவார். இடிந்து போனவைகளை என் ஆண்டவர் மறுபடியும் கட்டி எழுப்புவார். இடிந்து போன வாழ்க்கையை கர்த்தர் மறுபடியும் கட்டி எழுப்புவார். அவருடைய அபிஷேகத்தின் வல்லமை ஓ கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இந்த ஆலயத்துக்குள்ள வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். சத்துரு கட்டின கட்டுகள் உடைகிறது. எஸ் 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 எஸ். உண்மையில உண்மையில தேவக்கனி 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 ஃபயர் ஃபயர் ஃபயர். Ribala rakatala riba ba 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 rikatara ba ba shika ba 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 ba. ஓ பூமியின் மேல் அக்கினியை போட வந்த இப்பொழுதே பற்றி எரியட்டும். உங்களுடைய வியாதியின் கட்டுகள் உடைகிறது. நாவின் கட்டுகளை கர்த்தர் உடைத்தெறிகிறார். சிந்தனை மண்டலங்களை, புத்தி மண்டலங்களை கட்டி வச்ச கட்டுகளை கர்த்தர் அறுக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நஷ்டப்பட்டு போன ஞாபகங்கள் திரும்ப வருகிறது. நஷ்டப்பட்டு போன பலன் திரும்ப வருகிறது. நஷ்டப்பட்டு போன ஆராதனை திரும்ப வருகிறது. நஷ்டப்பட்டு போன பரிசுத்தம் திரும்ப வருகிறது. நஷ்டப்பட்டு போன கிருபை திரும்ப வருகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. எஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு புதிய பாஷைகளை கர்த்தர் தருகிறார். புதிய பாஷைகளை கர்த்தர் தருகிறார். புதிய பாஷைகளை தருகிறார். எப்படி வேணா நீங்க ஆராதிக்கலாம். உட்கார்ந்து தான் ஆராதிக்கணும்னு கட்டாயம் இல்லை. எழும்பி நிக்கணும், எழும்பி நிக்கணும். முழங்கால் படிக்கணும்னா முழங்கால் படிக்கணும். இந்த இடம் முழுவதும் ஓ ஒரு சிக்கலா மகிமை இறங்கி வந்திருக்கிறது. சிக்கலா மகிமை இறங்கி வந்திருக்கிறது. ஓ கர்த்தர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். நான் யாருடைய மேலே கை வைக்கல, ஆனால் கர்த்தர்
கத்தர்களை தொடுகிறார், கத்தர்களை தொடுகிறார். போர் அடிக்கிறதுக்கு உன்னை புதியது கூர்மையான பற்கள் உள்ள யந்திரமாக கத்த மாற்றுகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. வாலிபர்கள் மேல விசேஷித்த அபிஷேகம், தாய்மார் மேல ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஓ சகோதரர்கள் மேல ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு ஜெப அலை, ஓ ஒரு அந்நிய ஆமென் அக்கினியை உடைக்கிற அந்தகார வல்லமைகளை உடைக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. ஹalleluya. Rikadara lara dalara gatada shantala rikadari alara baudi alara dadabada ribala shakara dadabada. ஓ சில வெளிப்பாடுகளை பாப்பீங்க, சில தரிசனங்களை